ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 3/7/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸ் வில் ஹெல்ப் கிரியேட் அ மல்டிபோலார் வேர்ல்டு மோடி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ். நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்க மாதிரி பிரிக்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியிருக்காரு. ஜூலை 2 தானே கிளம்புறாரு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நம்ம 5 கண்ட்ரிஸ், அதாவது பிரேசில், நமீபியா, அர்ஜென்டினா, ட்ரினிடட் அண்ட் டொபாகோ. ஸோ இந்த 5 கண்ட்ரிஸுமே நம்ம மீட் பண்ணி இந்த 5 கண்ட்ரிஸையும் நம்ம மீட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பிரிக்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு நம்ம வர போகிறோம். ஸோ இந்த பிரேசிலில் தான் நடக்குது இல்லையா. ஸோ பிரிக்ஸ் மீட்டிங், ஸோ அதையுமே அட்டென்ட் பண்ணிவிட்டு நம்ம வர போகிறோம். ஸோ இந்த பிரிக்ஸ் மீட்டிங்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் வந்து இடம்பெறாததுனால அடுத்த ஒரு லீடர்ஷிப்பான ஒரு கண்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரி தான் விளங்குது. ஸோ அங்கே நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா ஒரு கோலாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ மெயினாக இந்த நம்மளுடைய எய்ம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸ் மீட்டிங்கில் கோஆப்ரேஷன் வித் குளோபல் சவுத், அதாவது நம்ம குளோபல் சவுத்தோடைய அதை பற்றி மென்ஷன் பண்ணுறோம். குளோபல் சவுத் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பற்றி, ஏன்னா நம்ம தானே இப்போ கொஞ்சம் குளோபல் சவுத்தில் லீடர்ஷிப்பாக இருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குளோபல் சவுத் அந்த கோஆப்ரேஷன் பற்றிலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரைக்கணும். இதை தாண்டி வந்து அட்வான்சிங் கலெக்டிவ் ப்ரியாரிட்டிஸ் நிறைய விஷயங்கள் பற்றி பேசுகிறதுக்காகவும் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கே ப்ரீஃபாக பார்த்துருந்தோம் இல்லையா. பிரேசில் நம்மளோட இந்தியா வந்து என்னென்ன கோலோட அந்த மீட்டிங்க்கு போகிறாங்க அப்படின்றது நம்ம அப்போவே பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வாரை வந்து கம்மி பண்ணுறதுக்காக வந்து குளோபல் ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணுற, ஸோ அந்த மாதிரியும் பேச போகிறோம். நிறைய ட்ரேடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ குளோபல் சவுத்து இதெல்லாம் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து குளோபல் சவுத் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்தோன்னா நம்மளுமே இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம அங்கே பதிவிட போகிறோம். ரிசோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ரிசோர்ஸ் கிடைக்கிறது அப்படின்றது ஒரு கொஞ்சம் ஓரளவு சுலபமான ஒரு விஷயந்தான். நம்ம இந்தியாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்றது ஓகே தான். ரிசோர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாகவே இருக்குது. ஆனால் அது டிஸ்ட்ரிபியூட் ஒழுங்காக ஆகுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ ரிசோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், என்ஹான்ஸ் ட்ரேடு, லெஸ் டிபெண்டன்சி, குளோபல் ஜிடிபி, டிக்டேஷன்ஷிப்பை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக, வார்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக, பீஸு, செக்யூரிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேச போகிறோம். இதெல்லாம் தாண்டி ஒரு மெயினான கீவேர்டு என்னென்னு பார்த்திங்கன்னா மல்டிபோலார் அப்படின்றது. மல்டிபோலார் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா பைபோலார், யூனிபோலார், மல்டிபோலார் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதாவது லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். யூனிபோலார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையஸ்டான பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க சொல்கிறது மோஸ்ட்லி எல்லாருமே கேட்குற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். பைபோலார் அப்படின்னா ஒரு 2 முக்கியமான அசோசியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ மெயினாக இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு 2ஆக பிரிஞ்சது இல்லையா. ஸோ அதை நம்ம பைபோலார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா யூனிபோலார் மாதிரி நடந்துகிட்டு இருந்தது அமெரிக்கா அது. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் மல்டிபோலாருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் எடுக்க போகிறோம். அதாவது எல்லா கண்ட்ரிஸ்க்கும் அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்கணும். அதாவது நிறைய பவர்ஸ் இருக்கணும், அங்கங்கே பவர்ஸ் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபோலார் அப்படின்றது. ஸோ பிரிக்ஸ் வில் ஹெல்ப் கிரியேட் அ மல்டிபோலார் வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. பிரிக்ஸ் மீட்டிங் நடக்க போகிறதோட மோட்டோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் செல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மிலிட்டன்சி நிறைய அந்த பக்கம் இஷ்யூஸ்லாம் நடக்குது இல்லையா. ஸோ அதுக்காக வந்து இதுக்குன்ட்டு இந்த டெரரிசம், மிலிட்டன்சி இதெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்காக நம்மளுடைய அதுக்குன்னே யூனிக்கான ஒரு செல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மற்றபடி இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் வழக்கம் போல் சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் இது எடிட்டோரியல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா
அண்டர் ஃபயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே. நம்ம நேற்றே வந்து இதை பற்றி தெளிவாக பார்த்துருந்தோம். சிவகாசியில் நடந்த ஒரு ஃபயர் இன்சிடென்ட்ஸ் பற்றி. ஸோ இந்த மாதிரியான ஃபயர் இன்சிடெண்ட் இந்த மாதிரி அதாவது இப்போது அதுக்கான ரெகுலேஷன்ஸ் நிறையவே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னுமே நம்மளுடைய சொசைட்டியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்ற டைமில் நம்மளோட எடிட்டோரியல் பேஜில் நிறைய ஆத்தர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி எழுதி போடுவாங்க. ஸோ அதுதான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எடிட்டோரியல் பேஜில் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த அண்டர் ஃபயர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம நேற்றே நிறைய ஆக்ட் பார்த்துருந்தோம் இல்லையா? ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட், பீசோ ஆக்ட், கெமிக்கல் டிசாஸ்டர் ஆக்ட், இன்சூரன்ஸ் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி பல ஆக்ட்ஸில் மெயினாக நம்மளால் எதை தான் மாற்ற முடியும். இன்சூரன்ஸ் ஆக்ட்லாம் நம்ம அவ்வளோ டிஸ்கஸ் பண்ண வேண்டியது எதுவும் இல்லை. ஸோ மெயினாக இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட், ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் இதெல்லாம் நம்ம இன்னுமே வந்து கவனமாக எடுத்துக்கணும். ஃபேக்ட்ரிஸ் வந்து எல்லாமே இருக்கா, ஃபயர் ஆக்சிடென்ட் இன்கேஸ் சடனாக நடந்துட்டாலும் அதுக்கான எமர்ஜென்சி எக்ஸிட் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம இனிமேல் க்ளீனாக நோட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அனலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்திருக்கு. அண்ட் தென் நிறைய ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இல்லையா? எக்ஸ்ப்ளோசிவ் ரூல்ஸ் 2008. ஸோ இதெல்லாமே எல்லா ஆக்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்தாலும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் கேப் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக லாஸ் கொண்டுட்டு வந்துடுறாங்க. லாஸோ இல்லை ஆக்டோ வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டர்லேருந்து கொண்டு வந்துடுறாங்க. இன்கேஸ் இந்த ஆக்டை தவறுனா என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றது சிவியராக இருந்தால் தானே அந்த இடத்துல தப்பு வந்து பார்த்திங்கன்னா நடக்காது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக நடக்கும். அதாவது இப்போது பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒழுங்காக பில்ட் பண்ணுறது, தென் எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் வச்சுருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லைனா வந்து நமக்கு ஏதோ சம்திங் வந்து ரொம்ப அதிகமான பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒழுங்காக நடக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவில் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுற இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால நம்ம இன்னுமே வந்து அதை ஃபில் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சைல்ட் லேபர், ஸோ எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதுதான் ரீசனாக சொல்கிறாங்க. ஈவன் சைல்ட் லேபர் கூட வந்து பார்த்திங்கன்னா என்னதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைல்ட் லேபர் ஆக்ட் அந்த மாதிரிலாம் வந்தாலுமே இன்னுமே வந்து சைல்ட் லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் தான் இங்கே பேசியிருக்காங்க. அண்ட் தென் மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் அவே ஃப்ரம் த எட்ஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போபாலில் நடந்த ட்ராஜடி பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 337 tons ஆஃப் டாக்ஸிக் வேஸ்ட். இன்னுமே அந்த போபால் ட்ராஜடி நடந்த அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணலை சேஃபாக. இன்னுமே அது அப்படியே இருக்குது. ஏன்னா இன்னுமே அதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய எஃபெக்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு சில திங்ஸ் அதாவது 337 tons ஆஃப் வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்சினரேஷன் பண்ணியிருக்காங்க. இன்சினரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரைவேட்டாக ஒரு பில்டிங் மாதிரி கட்டி, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆக்சிஜன் ஏர்லாம் எதுவுமே என்டர் ஆகாத மாதிரி இதுவுமே வெளியில் போகாத மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டு க்ரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ன் பண்ணுறது, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் இல்லை ஆக்சிஜன் அப்படி சொல்லலாம் இன்சினரேஷன் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இடத்துல பர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போவுமே அந்த ஸ்மோக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுறது, அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அதை டிஸ்போஸ் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. எப்போயோ நடந்த போபால் ட்ராஜடி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவுமே அந்த ஆஷ் எல்லாம் வந்து எங்கே நம்ம வந்து போடுறது, ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இனிமேல் நம்ம டெக்னாலஜி சைடும் சரி வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இன்கேஸ் ஒரு வேளை நம்ம நடத்திட்டோம், மேன்மேட் டிசாஸ்டர் தான். ஆஃப்கோர்ஸ் போபால் கேஸ் ட்ராஜடி அப்படின்றது நம்மளுடைய மேன்மேட் டிசாஸ்டர் தான். இன்கேஸ் அந்த மாதிரி டிசாஸ்டர் நடந்துட்டாலும் நம்ம இன்னுமே வந்து நம்மளோட டெக்னாலஜி சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கராக இருக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதை கிளியர் பண்ணுறதுக்கே. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து அந்த ஆஷுக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அது உண்மையாகவே அதுவுமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ அது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமாக போயிட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ், லேக் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் தென் வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பொல்யூட்டன்ஸ்
நிறைய பொல்யூட்டன்ஸ் ஆகிருக்கிறது அந்த இந்த பொலிட்டிக்கல் வில் எந்த ஒரு பொலிட்டிக்கல் வில்லும் இல்லாததுனால ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே தான் இருக்குது. அந்த ஆஷ் அப்படின்றது அந்த ஃபிசிக்கலாக பில்ட் பண்ண ப்ரைவேட்டாக பில்ட் பண்ண அந்த பில்டிங்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ இனிமேல் தான் பார்க்கணும். இப்போ தான் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அதை டிஸ்போஸ் பண்ணி எரிக்கிறதுக்கே ஆஃப் க்ளீன் அதாவது கிட்டத்தட்ட பாதி தான் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னுமே அதுக்கான ஒரு முழு தீர்வை எடுத்துகிட்டு வரல. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 126 crore rupees கிட்ட நம்ம அதுக்கு செலவு பண்ணியிருக்கோம். இதை தாண்டி வந்து அங்கே இருந்த மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்கும் வந்து காம்பன்சேஷனுக்காக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ரீஹாபிலிட்டேஷன் இப்படி ஆகிடுச்சு அப்படின்றதுனால, அவங்களோட நிலம் எல்லாமே இப்படி ஆகிடுச்சு அப்படின்றதுனால காம்பன்சேஷனுக்காக இன்னுமே அவங்களுடைய அந்த பீப்புள்ஸுமே ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் உண்மையிலேயே கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய பேர்டன் தான். அண்ட் தென் நிறைய என்விரான்மெண்ட் ரிஸ்க்கும் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இன்அடிக்குவேட் ஹெல்த் கேர் ப்ரொவிஷன் ஃபார் சர்வைவர்ஸ், அதாவது இப்போ அது அந்த எல்லா ட்ராஜடியும் தாண்டி சர்வைவ் பண்ணுறவங்களுக்கு நம்ம நிறைய ஹெல்த் கேர் அப்படின்றது அடிக்குவேட்டாகவே இல்லை. போதுமான அளவு நம்மளால் ஹெல்த் கேர் வந்து கொடுக்க முடியல அவங்களுக்கும். அண்ட் தென் யூனிஃபைடு இதுக்காக அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு யூனிஃபைடு ஸ்டாச்சுட்டரி பாடி ஒன்று கொண்டுட்டு வாங்க. ஸோ அந்த சர்வைவ் ஆனவங்களுக்கு ஹெல்த்து சம்மந்தப்பட்டும் சரி இல்லை அவங்கள கொஞ்சம் நார்மலான ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொண்டு வர ரிலீஃப் பண்ணுறது, ரீமீடியேஷன் எஃபர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி பல விஷயத்துக்காக அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி கொண்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் தென் நவடேஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எஃப்ஐஆர் இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் இல்லாமல் கஸ்டோடியல் டெத்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் மெயினாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிமைன் 0 இன் தமிழ்நாடு அண்ட் பியாண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நிறையவே வந்து இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிராஃப்லாம் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ பாருங்கள், ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டாப்பில் இருக்குது. அண்ட் தென் ஜம்மு அண்ட் காஷ்மீர், குஜராத், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து கஸ்டோடியல் டெத்ஸ் அப்படின்றத நம்ம மோஸ்ட்லி தவிர்க்கணும். ஏன்னா அவங்கள பற்றி அது ஒரு ப்ராப்பரான ஒரு வே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்னால நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்ட் ஸ்டார்டிங்லேயே கூட ஒரு நியூஸ் இப்போ ரீசெண்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக எஃப்ஐஆர் பண்ணாமல் எந்த ஒரு கேஸுமே போடாமல் கஸ்டடியிலே வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த போலீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே டேட்டாஸ் இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா போலீஸ்மேன் அரெஸ்டட், கேஸ் ரெஜிஸ்டர்ட், போலீஸ்மேன் ஷேர் ஷீட்டட் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணவங்க அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்களா நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டடியல் டெத்ஸ்லேயே முடிஞ்சிருது. ஸோ இது வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் இது ஹைகோர்ட் ஆஸ்க் சென்டர் டு அப்டேட் ஆர்டிஐ ரூல்ஸ் ஃபார் டிஜிட்டல் ஃபார்மேட்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஆர்டிஐ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்றது. ஸோ இது எப்போ எடுத்துகிட்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2005 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது கீழே தான் இந்த எம்ஜி நரேகா, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஸ்டெப்ஸுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிட்டிசன்ஸ், அதாவது இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்மளுடைய இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய இந்தியா என்னென்ன பண்ணுது, ஸோ அது மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் இருக்கும். ஈவன் நிறைய ஸ்கீம்ஸ் பல விஷயங்கள் ஆர்வம் மட்டும் இருக்கலாம், இல்லை தேவை இருக்கலாம், அந்த ஸ்கீம்ஸ்க்கான தேவை. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு இன்ஃபர்மேஷன்ன்றது வேணும் அப்படின்றதுக்கான ரைட், நம்ம கேட்குறதுக்கான ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய இந்தியாவில் நம்ம இருக்கோம். இந்தியாவில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன ஆக்ட்ஸ் இருக்குது, இதை பற்றி நம்ம இந்தியாவை பற்றின ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஆர்டிஐயை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட். அவங்க வேறு எதுவும் நியூஸும் இல்லை இதில். ஸோ ஹைகோர்ட் அவங்க ஆர்டிஐ வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துட்டுருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்கு மாற்ற சொல்கிறாங்க. அதாவது நார்மலாக இந்த டைம் பீரியடில் இந்த எல்லோரும் ஓடிட்டுருக்க டைம் பீரியடில் ஆர்டிஐ அப்படின்றது எப்படி செயல்பட்டுட்டு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி, ஸோ அது அவங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டு அது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் லெட்டர் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் தான் ஆர்டிஐன்றது நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக ஆக்குங்க. அதாவது இப்போ நம்ம நார்மலாக எப்படி
சாட் ஜிபிடி, ஸோ வாட்ஸ்அப், ஸோ இந்த மாதிரியான டிஜிட்டல் மீடியாஸ் மூலிமா இந்த ஆர்டிஐ அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட். ஸோ இது நிறைய விஷயமா இருக்கலாம். நிறைய இப்போது பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, க்ளவுட் பிளாட்ஃபார்ம், நம்ம லிங்க் மாதிரி கூட கொடுக்கலாம், இல்லை கூகுள் ஃபார்ம்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை பிடிஎஃப் மெயில்ஸு, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா சடனாக நமக்கு டைம்லி ப்ராசஸாக இருக்கும், சீக்கிரமாகவே முடிஞ்சிடும், அது ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க ஃபோனை வச்சே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை தாண்டி அஃபிஷியல்ஸ், அதாவது இந்த ஆர்டிஐயில் வேலை செய்கிறவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஈஸியான ஒரு விஷயந்தான். நம்ம வந்து நம்மளோட லெட்டரை வந்து வாங்கி அவங்க வந்து படித்து அதுக்கு மறுபடியும் அவங்க ரிட்டன் லெட்டர் பிரிண்ட் பண்ணி ஸோ அதை அனுப்பி, ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ்ன்றதை தாண்டி ஒரு லிங்க் அனுப்பி விடுறது அப்படின்றது ஒரு அவங்களுக்குமே ஈஸியான ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதாவது இப்போது சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு சில மிகப்பெரிய கொஷின் மார்க்கான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ சைபர் செக்யூரிட்டி இன்னுமே கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கன் பண்ணணும். அண்ட் தென் எல்லாருக்குமே எல்லாமே வந்து எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தடை செய்யப்படும். அதாவது ஒரு சில எக்ஸாம்ஷன் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நேஷ்னல் செக்யூரிட்டி பற்றி, அதாவது இப்போது எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்காங்க, எத்தனை வார்ஃபேர் இருக்குது, ஸோ இந்த மாதிரியான ஒரு சில நுணுக்கமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அண்ட் தென் பார்லிமெண்ட்ரி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரிவிலேஜ், அதாவது பார்லிமெண்ட் அவங்களுடைய ப்ரிவிலேஜ் சம்மந்தப்பட்ட ப்ரிவிலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. அண்ட் தென் கேபினெட் பேப்பர்ஸ், ஏன்னா ஒரு சில முக்கியமான நபர்கள் மட்டும் சேர்ந்து கேபினெட் அப்படின்றத உருவாக்கி அங்கே வந்து பேசுவாங்க இல்லையா, ஸோ நீங்கள் அங்கே என்ன பேசுனீங்க அப்படின்றத சோஷியல் மீடியாவில் லைக் ஆஃப்கோர்ஸ் அப்படியே நம்ம பரப்பி விடுறது அப்படின்றது ஆஃப்கோர்ஸ் நாட் பாசிபிள் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில எக்ஸம்ஷன்ஸோட இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2005 தான் இதுக்கு முன்னாடியே டிரான்ஸ்பரன்சி எல்லாம் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், நம்மளுடைய பப்ளிக் பீப்புள்ஸ்கிட்ட நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அண்ட் தென் நம்மளுடைய ரீஜியன்ஸை பார்த்திங்கன்னா எம்பவர் பண்ணணும், நிறைய கரப்ஷன்ஸை வந்து கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில நல்ல விஷயங்கள் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாருக்கும் போய் சேரணும். ஸோ இந்த மாதிரியான பல விஷயத்துக்காக தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றத எடுத்துகிட்டு வரப்பட்டது. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இப்போ டிஜிட்டல் ஃபார்மேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே தான். ஆக்சியம் இது பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சியம் ட்ரிப் அந்த ஐஎஸ்எஸ்க்கு போயிருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்து நம்மளுடைய ககன்யான் மிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூமர்ஸ் இருக்கு இல்லையா, COVID-19 வேக்சின்ஸ்னால நிறையவே வந்து பாதிப்புகள் ஏற்பட்டு நிறைய டெத்ஸ் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க, நோ லிங்க் பிட்வீன் COVID-19 வேக்சின்ஸ் அண்ட் சடன் டெத்ஸ் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் ஒரு சில அவ்வளோவா எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாம் இல்லை இங்கே, ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். மற்றபடி ஸ்போர்ட்ஸ்லலாம் கூட அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அதே இது ஜிக் ஒர்க்கர்ஸ், இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய பார்த்துருந்தோம். அதாவது இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரோட் சைட்ஸில் லைக் ரோட்ஸ்லேயே வேலை செஞ்சிட்ருக்கவங்க. ஸோ இந்த ஜிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்றது நமக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இது ரொம்பவே ஹைப்பில் போயிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees அந்த மாதிரிலாம் சம்பாதிக்கிற மாதிரி. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய பேர் வந்து நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிட்டதுனால நிறைய பேர் இந்த ஜிக் ஒர்க்கர்ஸாக மாறுறாங்க. அப்படின்றதுனால சப்ளை ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குன்றதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இல்லை. இந்த பேட் லீவ்ஸு, போனஸ், ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா அந்த டைமில் போனஸ், மெட்டர்னிட்டி லீவ், கேர்ள்ஸ்க்கு மெட்டர்னிட்டி லீவு, இல்லை கேரண்டீடான ஒர்க்கோ, இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயம். ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே சமைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் அவங்களுக்கு ஒர்க்ஸே இருக்காது. ஸோ அன்றைக்கி அவங்களோட ஒர்க் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும். அண்ட் தென் ஈவன் டாக்ஸிஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இது கீழே தானே வரும். ஸோ நிறைய ஒரு சில ஊரடங்கு, ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வேலை இருக்காது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால அவங்க வந்து கேரண்டீடான ஒர்க்ஸுமே இருக்க மாட்டேங்குது. ஸோ
ஸோ அவங்கள பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர் ஜிக் ஒர்க்கர்ஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியாஸ் லேபர் டேட்டா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் தேர் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜிடிபியில் வந்து ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபியில் ஒரு மிகப்பெரிய பார்ட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இவங்கள வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது அப்படின்றது நம்மளுடைய கடமை. ஸோ ஃபார்மலைசேஷன் பண்ணலாம். அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் இல்லை அப்படின்றது. பெய்டு லீவ்ஸு, ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாச்சும் போனஸ் கிடைக்கிறது, மெட்டர்னிட்டி லீவ், இந்த மாதிரியான கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஒரு சில விஷயங்கள் கிடைக்காதது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்கள ஃபார்மலைசேஷன் பண்ணுறது அப்படின்றது கவர்மெண்ட்டோடைய கடமை. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மலைசேஷன் பண்ணலாம். ஏன்னா அவங்களால நம்மளோட ஜிடிபி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பார்ட்டில் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. ஏன்னா இப்போது ரீசெண்டாக வந்து எல்லாருமே வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் தென் ஈவன் வெஹிக்கல்ஸ் புக் பண்ணுறதும் சரி, நிறையவே வந்து நம்மளுமே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கோம். அப்படின்றதுனால ஜிடிபி அப்படின்றது இவங்களால் நிறையவே நம்மளுக்கு கிடைக்கிது. இதை தாண்டி வந்து ஒரு ஃப்யூச்சரில் 2029 to 30 அந்த டைமில் கிட்டத்தட்ட 23.5 மில்லியன் ஜாப்ஸ் கிட்ட இது க்ரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரஃப் எஸ்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 23.5 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து இதில் வந்து வேலை செய்வாங்க ஜிக் ஒர்க்கர்ஸாக. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு வருங்கால ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஃப்கோர்ஸ் இவங்க வந்து இதுக்கு ஸ்டெப் எடுத்தாகணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லேபர் டேட்டா தான். ஸோ நம்ம இவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹவு டிட் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஃபேர் ஆன் த QS ரேங்கிங் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளோட இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் இல்லையா. ஐஐடி டெல்லி எல்லாம் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐஐடி டெல்லி வந்து பார்த்திங்கன்னா 123, அதுக்கு அடுத்து வந்து ஐஐடி பாம்பே, ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கரக்பூர் அண்ட் தென் IISc பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்மளுடைய இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் வந்தாலும் நம்மளுடைய இன்னுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நம்ம 100 ரேங்கிங்ஸும் தாண்டலை இல்லையா. என்ன தான் நம்ம இருக்கிறதுலே டாப்பஸ்டான நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாலும் நம்மளால் 123 அந்த மாதிரியான ரேங்கிங்கில் தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டிஸ், இன்டர்நேஷ்னல் கொலாபரேட்டர்ஸ் இவங்ககிட்டலாம் கொலாபரேட் பண்ணி நம்ம வந்து நம்மளோட எஜுகேஷ்னல் சிஸ்டம் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் தென் நிறைய இதெல்லாம் தாண்டி நிறைய ஃபேக்ட்ரிஸ் கூட வந்து டைப் வச்சு ஸோ அவங்களுக்கு உண்மையே என்ன ஸ்கில் தான் தேவை, ஸோ அந்த ஸ்கில்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.